ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். சபாநாயகர் சொல்றாரு, யார் பேசணும் யார் பேசக்கூடாது அப்படிங்கிறத முடிவு செய்யற உரிமை எங்களுக்கு தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கண் கலங்கி பயங்கரமாக ரகலை செய்து விட்டார். இன்னைக்கு விஜய்க்கு கம்ஃபர்ட் மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு பாஜக நேர்களே, இன்றைக்கு சட்டசபையில் பெரிய கலவரம். சட்டசபையில் தற்போது நடந்திருக்கக்கூடிய முடிவுகளில் எடப்பாடி பழனிசாமி கண் கலங்கி பயங்கரமாக ரகலை செய்து விட்டார். இந்த ரகலைக்கு பின்னால் என்ன இருக்கிறது? வில்லிவாக்கத்தின் சொன்ன ஜெசிடி பிரபாகரன் சபாநாயகர் அமரச் சொன்னாலும் அதை அமர்வதற்கு அவர் மறுக்கிறார். இதற்கான காரணம் என்ன? அதிமுகவில் சி.வி. சண்முகம், வேலுமணி, விராலிமலை பாஸ்கர், விஜயபாஸ்கர், இப்படி ஒரு பெரிய நத்தம் விஸ்வநாதன், ஒரு பெரிய டீம் 30 பேர் பிரிந்திருக்கிறார்கள். 17 பேர் மட்டும் அங்கே இருக்கிறார்கள். இன்றைக்கு 13ஆம் தேதி அரசாங்கத்திற்கு மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டிய விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழக கோலிஷனில் இருந்த இடதுசாரிகள் 4 பேர், அதே போன்று காங்கிரஸ் கட்சி ஒரு 5, விடுதலை சிறுத்தைகள், IMUL எல்லாரும் சேர்ந்தரை 120. ஆனால் மற்றொரு உறுப்பினர், அநேகமாக அவர் திருப்பத்தூராக இருக்குமோ என்று தெரியவில்லை, அந்த தொகுதி எனக்கு ஞாபகம் இல்லை, வழக்கு பெண்டிங்கில் இருப்பதனால் தாவேகாவுடைய வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் 108லிருந்து 106ஆகவும் பிளஸ் 13 120லிருந்து 119ஆகவும் இப்போது மெஜாரிட்டி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே 2 உறுப்பினர்கள் இல்லாதனால் அதுவும் கூட அவர்களுக்கு பலம்தான். 2 உறுப்பினர்கள், ஒன்று ராஜினாமா, மற்றொன்று வழக்கு. அப்படி இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே அவருக்கு ஆதரவு கொடுக்க, திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் கூட்டணியில் இருந்தவர்கள். இப்போ வேலுமணி அண்ட் கம்பெனி எப்படி உடைந்தது என்பது முழுக்க முழுக்க டெல்லியில இருந்து தான். நான் நேற்று ஒரு காணொலி போட்டிருந்தேன், இன்றைக்கும் அதே தான் சொல்கிறேன். பழனிசாமியை நாசம் செய்வதற்கு, அதிமுகவை உடைப்பதற்கு, அழிப்பதற்கு ஒவ்வொரு திட்டமாக டெல்லி செய்தது. மேடம் சசிகலா ஃபர்ஸ்ட், அமமுக 2வது, அடுத்து 3வது எடப்பாடி பழனிசாமி, அதற்கு பிறகு முழுக்க முழுக்க ஓ பன்னீர்செல்வம். எல்லாமே தனித்தனியாக ஆக்கினாங்க பாருங்க. இந்த பிஜேபியுடைய திட்டத்தை பாருங்க. எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம், அதே போன்று செங்கோட்டையன் சேர்ந்தவர்கள். இது அல்லாமல் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், மைத்ரேயன், இப்படி எல்லாவரையும் உடைத்த ஒரே தலைமை டெல்லி தான். இன்னைக்கு கூட டெல்லி இப்போ பாரதிய ஜனதா நடுநிலை என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு எம்எல்ஏ தான் அவங்க இருக்காங்க. நடுநிலை என்று அறிவித்திருப்பதை நான் எந்த பக்கமும் இல்லை. ஏன்னா செஞ்சதே அவங்க தானே. வேலுமணி அவருடைய ஆளுக்கு தானே. இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவனை பேசக்கூடாதுன்னு கடுமையான குலாபுரம் செய்கிறார்கள். அவன் பேசாமல் என்ன செய்வான்? நீ என்ன பண்ணா? நீ முதல்ல பழனிசாமி அவர்கள் என்ன செஞ்சார் சசிகலா அம்மாவுக்கு? அப்போ முன்வினை பின்வினை தீவினை. அதுதான் அன்றைக்கு பழனிசாமி எல்லோரையும் ஒருங்கிணைத்திருந்தால் இன்றைக்கு அவர் கண்ணியத்தோடு வெற்றி பெற்றிருக்க முடியும். அந்த பாவத்தை அதிமுகவில் உடைத்தது, அதை இதுதான் நடக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா விரும்பியது, குருமூர்த்தி விரும்பினார், RSS விரும்பியது. இதுதான் நடக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பியதெல்லாம் நடந்து போய்விட்டது. சட்டப்படி கேட்கின்றேன், சசிகலா அம்மையார் அவர்கள் 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காத்திருக்கிறார். 5ஆம் தேதி, 14ஆம் தேதி வரைக்கும் வரவில்லை. யாரு? வித்யாசாகர். 125 எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட இருக்கிறார். 118 தான் தேவை. 125 பேர் இருக்கிறாங்க. கம்ஃபர்ட் மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியை உடைத்து நாசமாக்குவதற்கு 18 வருஷமா செஞ்ச அநியாயம். போனார். இன்னும் விஜயபாஸ்கர், அவர் பேர் என்னது, வித்யாசாகர் திரும்பவே இல்லை. இதை பாஜக தானே செஞ்சது. சும்மா இருந்த ஓபிஎஸ்ஸை போய் ஆண்மை இல்லாதவன் போய் தர்ம யுத்தம் நடத்துன்னு சொன்னது, இதை யார் சொன்னது? இது துக்ளக்கு, அவர் பேர் என்னது,
ஆடிட்டர் குருமூர்த்தி தானே சொன்னது. அதுக்கப்புறம் பழனிசாமி இவரையும் ஒன்றா சேர்த்து வச்சது மோடி தான் அப்படின்னு சொல்லி அவர் தானே ஓப்பனாக சொன்னார். டிஸ்க்ளோஸ்டு ஓப்பன்லி. யார்? பன்னீர்செல்வம். அப்புறம் பன்னீர்செல்வம் கதர்னார், டெல்லிக்கு போனார், அவரை கண்டுக்கிடவே இல்லை. ஏன் கண்டுக்கிடலை? அப்பந்தானே இது உடையும். அதை உடைத்தது இவங்க தானே, உடைச்சிட்டாங்க. பன்னீர்செல்வம் ஓப்பனாக சொன்னார், என்ன சேர்த்து வச்சது மோடி தான் சொல்லி. அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் நான் என்னுடைய உடலையாவது அதிமுக கொடி போத்த வேண்டும் என்று அவர் எவ்வளவோ கதறி கேட்டுக்கொண்டார். அவரையும் சேர்க்கவில்லை, அவரை உடைத்தார்கள். அவர் கடைசியில் சொந்த நலனுக்காக திமுகவில் போய் சேர்ந்தார். இன்னைக்கு செங்கோட்டையன் செங்கோட்டையன் அவரும் டெல்லிக்கு போனார், அவரும் வெளியே போயிட்டார். அவர் போனார், இவனை வச்சு பாதையெல்லாம் லாக்கிப்படாது, அவர் வச்சு தான் உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணார்கள். அது தப்பி அவர் தாவேக்காவில் போய் சேர்ந்தார். அவர் கூட சில நண்பர்கள் போய் சேர்ந்தாங்க. இன்னைக்கு அவர் சபாநாயகராக ஒருத்தர் மாறினார், ஒருத்தர் அமைச்சராக மாறி போயிட்டார். இப்போ கொஞ்ச நெஞ்சமான வேலை செய்யலையே பாரதிய ஜனதா. சரி, பாரதிய ஜனதா என்னத்தை சாதிச்சது? பழனிசாமியுடைய அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. பழனிசாமியுடைய அத்தியாயம் முடிந்தது. இப்போ வேலுமணி தொண்டாமுத்தூர் அம்மாவுடைய திட்டம் அப்படின்லாம் சொல்கிறார், அதை செய்யணும், 100 யூனிட்டை 200 யூனிட்டை ஆக்கணும் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், எங்களுக்கு ரைட் இருக்குது, நாங்கள் அதிமுகன்னு சொல்கிறாரு. சபாநாயகர் சொல்கிறாரு, யார் பேசணும் யார் பேசக்கூடாது அப்படிங்கிறத முடிவு செய்கிற உரிமை எங்களுக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு சபாநாயகர் சொல்லிட்டார். ஆக இப்படிப்பட்ட கடுமையான சிக்கலில், கடுமையான போக்கில், கடுமையான நிலைப்பாட்டில் என்ன செய்வது? இன்னைக்கு விஜய்க்கு கம்ஃபர்ட் மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு பாஜக தூண்டுது. விஜய் கவனமாக செயல்படணும். பாஜக தள்ளி இருக்கும் வரைக்கும் அவர் தப்ப முடியும். சொந்த காலில் நிற்க வேண்டும். அவர்களை நம்பி நமக்கு இப்போ அதிமுக உடைச்சி ஒரு 50 பேரை தந்தாங்கன்னு அந்த பக்கம் அந்த ஜோசியர் மூலம் அவன் போனாங்கன்னா இதே கதி தான் வரும். திமுகவை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் தொடர்ந்து பாரதிய ஜனதாவுடைய எதிர்ப்பை திரு விஜய் பின்பற்ற வேண்டும். தமிழர் நலன் காட்டு, தமிழ் தேசிய நலன் காட்டு, திராவிட தேசிய நலன் காட்டு, தந்தை பெரியார், இப்படிப்பட்ட ஒரு போக்கில் தான் விஜய் அவர்கள் செல்லணும். சென்றால்தான் அவர் நிலைக்க முடியும். பாரதிய ஜனதாவுக்கு பின்னாடி போனால் அவர் நிலைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர் நல்லது செய்கிறத மாதிரி மேலிருந்து தமிழ்நாட்டில் அபினேஷ்ங்கிற ஒரு தொழிலதிபரெல்லாம் வைத்து ஒரு ஆதரவு கொடுப்பதற்கு அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நல்லா கவரிங்கள். அவர்களுடைய திட்டம் காங்கிரஸை ஒழிப்பது, அவர்களின் திட்டம் விடுதலை சிறுத்தைகளை மாற்றுவது, அவர்களுடைய திட்டம் கம்யூனிஸ்டுகளை இல்லாத பாஜக நாங்கள் ஆதரவு தர்றோம் அப்படின்னு அவர்கள் உள்ளே நுழைவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதில் கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் விடுதலை சிறுத்தைகளை சரியும், காங்கிரஸ் கட்சியும் சரி, மற்ற இடதுசாரிகள், இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாவற்றையும் மேய்ந்து போகணும். அதை விட்டு இவர்களை நீங்கள் உதாசீனப்படுத்தினால் உங்களை அழிப்பார்கள். ஏன்னா அது வரலாறு, அதனுடைய வரலாறே அப்படித்தான். ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா சின்ன வயசுல நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கார் விஜய் அவர்கள். இளம் பிள்ளைகள் எல்லாம் தங்களுடைய அங்கிளை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. சாதி மதங்கள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு தலித் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், ஏராளமான கிறிஸ்தவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஏராளமான இஸ்லாமியர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஏராளமான திமுக, அதிமுக பாரம்பரிய வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ் தேசியவாதிகள் வாக்களித்திருக்கிறார்கள். திராவிட தேசியவாதிகள் வாக்களித்திருக்கிறார்கள். இடதுசாரிகள் வாக்களித்திருக்கிறார்கள். மதமற்றோர் வாக்களித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் மனசுல கொள்ளணும். இன்னைக்கு திமுகவுக்கு ஏற்பட்டது நாளைக்கு உங்களுக்கு வரும். எல்லாருமே தோத்திருக்காங்க. தோல்வி என்பது வெற்றி என்பது பெரிய விஷயம் அல்ல. இது ஒரு ஓட்டம். இந்த ஓட்டத்தில் தோல்வி வெற்றி என்பது ஒன்றுமே கிடையாது. கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் கவனத்தில் கொள்ளாமல் இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் செய்வீர்களே என்றால் உங்களுக்கு சிக்கல் ஏற்படும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சட்டமன்றத்தில் இன்னைக்கு 30 பேர் வந்திருக்காங்க. CV சண்முகம் எல்லாம், இவர்கள்லாம் நல்ல ஆட்களா? எந்த விதத்திலும் நல்ல இல்லை. எடப்பாடிக்கு ஒருபடி மேலே தான். ஆடின காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காது. இங்கே கிடைச்சா ஏதாவது கிடைக்காதா அப்படிங்கிறதான் வந்திருக்காங்க. அவர்களை நீங்கள் சேர்த்து கொள்ளாத விவகாரம். ஆனால் அவர்களை எப்போது சேர்த்து கொண்டாலும் உங்களுக்கு இடைஞ்சல் தான். இது நம்பகமான கூட்டாளி. இப்பொழுது வந்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள்.
காங்கிரஸ் கட்சியும் போகாது. இதை விட்டு நீங்கள் எஸ்பி வேலுமணியை உள்ளே சேர்த்து பதவிகளை கொடுத்து அலங்கரித்து உங்களுக்கு பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள நினைத்தால் அவர்கள் எந்த நேரமும் பாரதிய ஜனதா ஆட்டி படைக்கும். எந்த நேரமும் பாஜக அவர்களை வைத்து உங்களை சோழி முடிக்கும். ஏன்னா எஸ்பி வேலுமணி அமித்ஷாவுடைய கையால், எஸ்பி வேலுமணி ஜக்கி வாசுதேவுடைய ஆளு. இது ரொம்ப முக்கியமான விஷயம், தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு வாக்களித்தவர்கள் மதவாதத்திற்காக வாக்களிக்கவில்லை, சாதிவாதத்திற்காக வாக்களிக்கவில்லை, இனவாதத்திற்காக வாக்களிக்கவில்லை. இனத்தை பேசின சீமான் தோல்வி, மதத்தை பேசின பாரதிய ஜனதா தோல்வி, பாமக தோல்வி. ஆனால் சத்தியத்திற்காகவும் உண்மைக்காகவும் போராடியவர்களெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உங்கள் கட்சியில் சாதாரண 400 ரூபா சம்பாதிக்கிறவங்க, கர்ப்பிணிகள், இளம் பிள்ளைகள், நிறைய எங்களுடைய தலித் சகோதரர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. எங்களுடைய உறவுகளான தலித்துகள் தான் உங்களுக்கு அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள், 30% மேலே. அதனால் அதை மனசில் வச்சுக்கிடுங்க. ஆக இந்த இக்கட்டான சூழ்நிலையில் விஜய் கவனத்தில் இருக்க வேண்டும். அவங்க மத்தியிலிருந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு தொழிலதிபர் 2 பேர் அனுப்பியிருக்கிறாங்க. அவினேஷ்ங்கிறவர் ஒருத்தர், இன்னொருத்தர் யாருங்கிறது தெரியவில்லை. முக்கியமான ஆள். அமித்ஷா சொல்லி காங்கிரஸ் கட்சி இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும், பாஜக அதிமுகவுடைய கதையை முடித்த மாதிரி இவனையும் முடிச்சிடணும் அப்படின்னெல்லாம் அவங்க திட்டம் போடுறாங்க. ரொம்ப கவனத்தில் இருக்கணுங்க. தமிழ்நாடு தமிழர்களுக்கு தான். ஆட்சி யார் வேணாலும் வரலாம், யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கல. திமுகவுக்கு பட்டா போட்டு கொடுக்கல, அதிமுகவுக்கு யாருக்குமே பட்டா போட்டு கொடுக்கல. மக்களை இணைக்கும் மாபெரும் சக்திகள் வெற்றி பெறலாம். இன்னைக்கு திமுக தோத்த காரணம் என்ன? மிகப்பெரிய ஊழல், மிகப்பெரிய அராஜகம், சட்டம் ஒழுங்கு கேள்வி கெட்டது, எல்லாம் அழிந்தது. ஒரே போதை கலாச்சாரம். மக்கள் விரும்பலை. நீ 1000 ரூபாய் கொடுத்தாலும் 3000 கொடுத்தாலும் நிராகரித்தார்கள். அதனால என்ன பிரயோஜனம்? 5 வருஷத்துக்கு ஒரு முறை எனக்கு 1000 ரூபா கொடுத்தா, 2000 ரூபா கொடுத்தா, அதனால என்னுடைய வாழ்க்கையில என்ன மாறப்போகுது? அதுதான் உணர்ந்தான். அதற்குத்தான் உங்களுக்கு வழியை தவிர உங்களை பார்த்து ஓட்டு போடலை. யாராவது ஒரு மாற்று சக்தி வரணும்னு நினைத்தார்கள். கவனத்தில் கொள்ளணும் திரு விஜய். மத்திய அரசாங்கத்தினுடைய பசப்பு வார்த்தைகளும் அவர்களுடைய அதிகாரத்திற்கும் தலைவணங்காமல் நின்றிருந்தால் இன்னும் பல தசாப்தங்களுக்கு தாவேக தமிழ்நாட்டில் இருக்கும். பாடம் படித்துக் கொள்ளுங்கள். இதுதான் நம்முடைய செய்தி. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.